கணேஷாக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள். ஸோ நல்லா ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்தாச்சு கணேஷா. ஸோ இன்றைக்கி நைட்டும் நம்ம வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளையிலேருந்து பயங்கர பிஸியாக போகிறாரு. ஸோ நாளைக்கு தான் வந்து கிளம்புவார். ஸோ இன்றைக்கி ஃபுல் ஸ்டேஜ் செட்டிங், பண்டால், டென்ட்டு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்கரேஷன், லைட்டு, பூவு, மேடை எல்லாமே இன்றைக்கி ரெடியாக போகுது. ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பணும். நான் ஃபோனுக்கு வெயிட்டிங்கு. ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்கோம், பிரிச்சுக்கிட்டோம். ஸோ ஒருத்தர் பூ வேலை, ஒருத்தர் கிஃப்ட்ஸு, ஒருத்தர் கேட்ரிங்கு, நான் பார்த்தீங்கன்னா பண்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதே மாதிரி ஆங்கரிங்கு, இந்த 2 வேலைங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இன்னொருத்தர் பார்த்துட்ருக்காங்க, ஒருத்தர் ட்ரெஷரரு, அமௌண்ட்டு மேனேஜ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி எல்லாம் ஆளுக்கு பூஜை, ஃபுல்லாக பூஜை சாமான் ஒருத்தர், எல்லாம் ஓவரால் சேர்த்து ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. சரி, ஓகே, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ஃபோனுக்கு வெயிட்டிங். வெண்டர் வந்த உடனே நான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லஞ்சு செஞ்சிடலான்னு, டின்னர். ஸோ பசங்க ஸ்கூல் போயாச்சு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயாச்சு. மணி பாருங்கள், இப்போது 11 வந்துடுறேன்னு சொன்னாங்க. 11:30 ஆகி போச்சு. வெயிட் பண்ணி பார்த்தேன், இன்னும் எனக்கு ஃபோன் வரல. ஸோ வந்த உடனே சாமானெல்லாம் இறக்கிடுவாங்க. சாயங்காலமாக லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சமையல் ஆரம்பி. நாலாம் அன்னைக்கு காத்தால ஊருக்கு கிளம்புறோம். ஸோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சிடணும். ஸோ பாருங்கள், ஒரு 1/4 கிலோ கோவக்காய் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, இந்த காய் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பருப்பு நல்லா காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இது கூட வந்து டொமேட்டோ, நிறைய தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிர்ச்சி, கொஞ்சம் நல்லா பாருங்கள் பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா மத்தில் கடைஞ்சி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் காரத்துக்கு. அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். சீரகை போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போவே நம்ம சொசைட்டி ஒரு மாதிரி ரொம்ப மங்களகரமாக கலகலன்னு இருக்குது. ஸோ அதனால் சாயங்காலம் எந்த கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கூடாது. ஏன்னா எல்லா லேடிஸ் வந்து அங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்து சேர்ந்து எல்லாம் ஒன்றா அந்த டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு ஃபுல் டைம் பாஸாக இருக்கும். அதனால் இப்போயே பண்ணி வச்சுட்டா நமக்கு அப்புறம் கிச்சன் வேலை டென்ஷன் இல்லை. ஸோ நேற்று ஃபுல்லாக வீடு சுத்தமாக கூட்டி தொடச்சி லக்ஷ்மியை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வச்சுட்டேன். விளக்கெல்லாம் வச்சு சாமியை வந்து நம்ம வெல்கம் பண்ணோம். ஸோ இன்றைக்கும் காலையில் வந்து ஃபுல்லாக வீடு பெருக்கி தொடச்சிட்டா. அதுக்கப்புறம் நாளைக்கும் பண்ணணும். ஸோ நாளைக்கு 3வது நாள் ஆகிப்போகுது. இன்றைக்கி தான் ஆக்சுவலி சாமியை கொண்டு வர பிளானு. பட் போன வாட்டி ஒரு நாள் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கரெக்டாக நமக்கு வண்டி கிடைக்கல. அண்டு அந்த இடத்துல எங்கிறது நம்ம சாமி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களோ, அங்கேயும் ஒரே கூட்டம். அவங்க யாரோ பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸி. அதனால் சரி, நம்ம பொறுமையாக 1 நாள் 2 நாள் முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் பெஸ்ட். ஸோ 1/4 கிலோ கோவக்காய் தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் நிறைய செடியில் இது பார்த்தேன், சிக்கடிக்காய், அவரைக்காய். ஸோ இது எப்படியே ஊருக்கு போயிட்டா வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணதில்லை. பொரியல் பண்ணிடுவோம். ஸோ அந்த 1/4 கிலோ இது இருக்குது இல்லையா, கத்திரிக்காய், அதை ஒரு பொரியல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நினச்சா அது காரக்குழம்பு பண்ணிடலான்னு. அப்புறம் பருப்பு வேறு இருக்குது. ஸோ இந்த சிக்கடிக்காய் அந்த கோவக்காய் போட்டு பொரியல் பண்ணிடுவோம். பண்ணதில்லை. எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்காது? பாருங்கள், மணத்தக்காளி கீரை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. என் மாமியார் சூப்பராக இதோட சூப் செய்வாங்க. ஸோ இப்போ ஊர்லேருந்து வரும்போது நான் ஒரு நாள் செய்ய சொல்கிறேன். எனக்கு அந்த ரெசிபி தெரியாது. தேங்காய் பாலையெல்லாம் ஊற்றி செய்வாங்க. இன்னும் மேலே இருக்குது. விஹான் இருந்தால் அவனை நான் பறிக்க சொல்லலாம். இப்போது பாருங்கள், மேலே நிறைய இருக்குது. எனக்கு எட்டாது. அந்த லேடர் போட்டு ஏறணும். மேலே கொத்தாக நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே இந்த பக்கம், அந்த பக்கம் இங்கே கொஞ்சம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா பூ பூத்துருக்கு. நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல் டே ப்ரோக்ராம். ஃபுல் டே வந்து நாங்கள் வெளியில் தான் இருக்க போகிறோம் சாமி பண்டால் கிட்ட. ஸோ பிரசாதத்தில் வந்து எல்லா வீட்டுக்கு ஒவ்வொரு ஐட்டம் யாருக்கு என்ன வசதியாக இருக்கோ. நான் வந்து சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், அதுவே நான் லஞ்சு நமக்கு சரியாயிடும். வீட்டில் இருந்து பிரசாதம் வரும்.
கோவக்காய் வந்து இப்போ சொல்கிறாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தான் இதில், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கோவக்காய் பச்சடி தான் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் இந்த அவரைக்காய் கத்திரிக்காயில் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு. நேற்று தான் சாம்பார் காலியாச்சு, மறுபடியும் சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு. இப்போ பருப்பு வச்சுட்டாக்கா நாளைக்கு இட்லிக்கு நான் அது சாம்பாராக அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எதுவுமே மீறக்கூடாது. நாளைக்கு நைட்டுக்கு நமக்கு லஞ்சு டின்னர் நமக்கு அங்கே சாமி கிட்ட தான். ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்டில். இது நைட்டு டின்னருக்கு தான். ஸோ லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் சரி பருப்பு வச்சுட்டாக்கா. இது ஆக்சுவலி இந்த பருப்பில் வந்து தக்காளியோட வெங்காயம் கூட போட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். நான் வெங்காயம் போடல, ஏன்னா இது நாளைக்கு நான் சாம்பாராக பண்ணிடுவேன் இட்லிக்கு காலையில். அதனால் டேஸ்ட்டு அது கொஞ்சம் போட்டால் நல்லதாக இருக்கும். வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வெண்டர் வந்துடுவாங்களாம். இந்த கோவக்காய் வந்து ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப டைம் டேக்கிங். அதனால தான் ஃபஸ்ட்டு கோவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கடிக்காய், அதாவது அவரைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. ஸோ நல்லா டேஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு மஞ்சள் தூள், நம்ம கடுகு சீரகம் கொஞ்சம் தாளிச்சிட்டு ஜஸ்ட்டு மஞ்சள் தூள், அந்த கலந்த மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அது போட்டால் ஆயிடுச்சு. இல்லை பிளெயின் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். தனியாத்தூள், சில்லி பவுடர், இல்லைன்னா கலந்த மிளகாய் தூள் போட்டால் ஆகிப்போச்சு நம்ம சப்ஜி. ஆனால் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வாஷிங் மிஷினும் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. ஸோ இங்கே வர்றதுக்கு ½ an hour ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சமையல் முடிச்சிடலாம். பூண்டு கண்டிப்பாக போடணும் இந்த கத்திரிக்காய் சாப்ஸ்க்கு. சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். சீரகமும் கண்டிப்பாக போடணும். வெங்காயம். ஸோ நம்ம கத்திரிக்காய்க்கு கடுகு சீரகம் கொஞ்சோண்டு சோம்பும் போடுங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டுக்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்களா. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் பிளெயின் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து நான் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு போகிறேன். ஸோ இது சிம் ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கட்டும். இது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை நான் வந்து பார்த்துக்கிறேன். இல்லை நான் அடுப்பு ஆஃபே பண்ணிடுறேன். பை சான்ஸ் அங்கே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுக்கு அப்படி ரிஸ்க்கு? இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காய்ங்க இருக்குது. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு போகிறேன். வேறு என்ன பண்ணுறது? ஸோ இது ஒரு பொரியல், இது ஒரு பொரியல். அப்புறம் எங்கே பாருங்கள். ஸோ இது நேற்று நைட்டுக்கு பண்ணது. இது வந்து ரெஜ் காடு பீர்க்கங்காய். ஓகே, இது ஒரு பவுல் இருக்குது. ஸோ இந்த 2 நெல்லிக்காய், குக்கும்பர் அண்ட் சொரக்காய் போட்டு ஜூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு, வேக வச்சு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பசங்க ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வேணும்னா சாப்பிட்டோம். ஆலு பராட்டா, ஒரு எக்ஸ்ட்ரா ஆலு பராட்டா இருக்குது. ஒரு பிளேன் சப்பாத்தி ஒன்று இருக்குது. கௌரி, டுடே இஸ் ஆக்சுவலி கௌரினோ. இன்னைக்கு தானே கௌரி பண்டகை. பாருங்க, யாருக்குமே தோணலை. நேற்று கௌரி சிலை வந்து மறந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலி கௌரி பண்டிகை. அதே மாதிரி கணேஷா வந்து இன்கம்ப்ளீட் வித்தவுட் அம்மா. ஸோ கௌரி கணேஷா, கணேஷா கௌரி, கௌரி கணேஷ். இன்னைக்கு கௌரி கணேஷா பண்டிகை. எல்லாருக்கும் ஹாப்பி கௌரி கணேஷ். ஸோ கௌரி கணேஷ், கணேஷா கௌரி. பாருங்க, கௌரி கணேஷ். சரி கிளம்புவோம். மணி இப்போ வந்து 12:15. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ நல்லா வெயில் வருது. ஆஹா, ஸோ இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், மழை வராமல். போன கணேச சதுர்த்திக்கு மத்தியானம் செம்ம மழை, எல்லாமே ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஈவினிங் மழையே பெய்யல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி அதே மாதிரி வெதர் நல்லா கிளியராக சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா விளையாட ஆஃப் பண்ணிவிட்டு அப்பயே. அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி பசங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லைங்களா, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு பேசணும். சாக்லேட் அப்படி இப்படின்னு. எனக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட். சரி, கிஃப்டே வேணான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நேற்று இது தோணுச்சு. இது வந்து சீட் பென்சிலில் வந்து சீடு இருக்கும். இது வந்து பென்சிலாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 40 பென்சில் இருக்குது போல். ஸோ பேக் ஆஃப் 25, 40, 50, 60 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் 40 பீசஸ் இருக்கிற பேக் வாங்கினேன். ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்ருவோம். வந்து ஓப்பன் பண்ணுவோம். எப்படி போகிறது? நான் அந்த பக்கம் வழியே இல்லை. இவங்க கார்டன் வழியாக தான் தாண்டி போகணும். பார்த்தா என்ன திட்டு போகிறாங்க.
ದಾರಿ ಇಲ್ಲ, ಈ ಕಡೆ ಜಂಪ್ ಮಾಡಿ ಬಂದಿದೆ. ಸೊ ಹಿಂಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಪಂಡಾಲ್ ಸೆಟಪ್ ನಡ್ಕೋಬೋದು. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ವಾ? దీప అల్లేనా ఎల్లును అందుకనే ఏమన్నానంటే హైట్ ఎక్కువ చేయొద్దు, కావాలంటే గణేశన్ ఇలా పడుకోబెడదాము అంటున్నాను. అప్పుడు ఇది సరిపోద్దా? కొంచెం కొంచెం ఉంచండి. 3 feet 3.5-4 మధ్యలో ఉంది యాక్చువల్ గా. ఇది 4 feet పెట్టించాను. ఇది ఇట్లా ఇట్లా 3 feet అయితే ఇట్లా అయితే 5 feet పైన వస్తుంది. ఇట్లా ఒక క్రాస్ ఒక సైడ్ ದೇಸಿ ಜುಗಾಡ್. ಇದಿಷ್ಟು ಸಾಕು. ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಟಾರ್ಪಲ್ಲು ಬಂದು ಆದ್ಮೇಲೆ ಅದರ ಮೇಲೆ అంటే ఇది మామిడి పండు చెట్ట. ఓహో, కాయలు పిందెలు కానీ ఎక్కువ ఉంది ఇక్కడ. ఫుల్ పింద ఇక్కడ చూడండి, ఎక్కువ ఉంది. బాగుంది అది. ఇది పర్వాలేదు, ఎక్కువ ఉంది అంటే చూడండి ఎంత పెద్ద సైజు. ఇది 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 ఎక్కువ ఉంది. అన్నీ పండి ఉంది కదా. ஸோ ஃபுல் செட்டப் டன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெயில் இருந்தது, இப்போது தூர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப லேசாக. இந்த செட்டப் எல்லாம் டன். ஸ்டேஜு, பண்டால், அது எல்லாமே சேர்ஸு, டேபிள். சாயங்காலமாக வந்து லைட் செட்டப் ஆகும். இப்போ டைம் பாருங்கள், மணி 1 ஆகிப்போச்சு. வந்து பேக்கிங்கும் பண்ணணும். எனக்கு பேக்கிங் வேலையும் இருக்குது. ஏன்னா நாளைக்கு சுத்தமாக டைம் கிடைக்காது. நாளைக்கு ஃபுல் டே பிஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சரி கொஞ்சம் பேக்கிங் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாருங்கள், கிஃப்ட்ஸ் பசங்களுக்கு. சீட் பென்சில்ஸ் கலர் கலராக. இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். பர்த்டே பார்ட்டிஸில் இல்லை பசங்களோடது ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சிங்கன்னா இது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது பின்னாடி வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. பென்சில் வித் சீட்ஸ். ஐயோ, நான் பாருங்கள் மறந்தே போயிட்டேன். துணி காய போடணும். சியர்ஸ். இது குடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு பசிக்காது. அண்ட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. க்ரீன் ஜூஸ் இது வந்து காலையில் குடிக்கணும். இப்போ என்கிட்ட வேறு சாய்ஸ் இல்லைன்னா இது ஜூஸ் பண்ணியாச்சு. அப்பா, இது ரொம்ப ஃபில்லிங். இது எம்டி ஸ்டமக் காத்தால் எம்டி ஸ்டமக் குடித்தா ரொம்ப நல்லது. எப்பவுமே வருது. அட்லீஸ்ட் ஒரு சொரக்காய், ஒரு குண்டு வெள்ளரிக்காய், அப்புறம் 2 இது நெல்லிக்காய் கன்சியூம் ஆகிப்போச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஜஸ்ட்டு தாளிக்கணும். இது வந்து நான் ஈவினிங்க்கு ரைஸ் வைப்பேன் இல்லைங்களா, அப்போ தாளிச்சிக்கிறேன். ஸோ இது நல்லா பப்பு ரெடி. பாருங்கள், நம்ம காயும் ரெடி, உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிப்போச்சு. பாருங்கள் என்ன சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா கறி லீவ்ஸ் போட்டு ஃப்ளேவர் பண்ணியாச்சு. நம்ம கத்திரிக்காய் ரோஸ்ட் பாருங்கள், ரோஸ்ட். அப்புறம் தயிர், கெட்டி தயிர், நல்லா வீட்டில் செட் பண்ண தயிர். இன்னொரு பாக்ஸும் இருக்குது. எது இருக்கோ இல்லையோ தயிர் வேணும். மற்ற கூட வேணும், அப்படியே இதாகிடும், மேஷ் ஆகிடும். பப்பு. கணேஷா விசர்ஜனுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஹவுஸ் ஹேக். போன வாட்டியும் அப்படி தான் பண்ணோம். ஸோ நல்லா பிளாக்ஸ் நல்லா செவர் மாதிரி ஏற்றிட்டு டேங்க் மாதிரி பண்ணி நல்லா தார்பால், டபுள் லேயராக தார்பால் போட்டு அதுக்கு நல்லா 4 பக்கம் வெயிட் வச்சு தண்ணி ஊற்றி குட்டியாக மினி ஸ்விம்மிங் பூல் கணேஷா கம்ஃபர்டபுளாக விசர்ஜன் பண்ணுற சைஸ்க்கு பண்ணிவிட்டு நமக்கு டென்ஷன் இல்லைன்னா அந்த டைமில் வண்டியை கூப்பிட்டு நைட்டுக்கு விசர்ஜன் பார்த்திங்கன்னா நல்ல டைம் பார்த்து பண்ணணும். அந்த டைமில் பண்டிதர் அவைலபிளாக இருக்கணும். ஸோ போன வாட்டியும் அப்படி தான். போன வாட்டி இன்ஃபேக்ட் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய சைட்ஸ் காலியாக இருந்துச்சு. ஸோ சைட்லேயே வந்து இது பண்ணிட்டோம். இந்த வாட்டி வந்து நிறைய எல்லாமே பில்டிங் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ காலி சைட் எதுவும் இல்லை. ஸோ நல்லா நம்ம எங்கே பண்டால் போடுறோமோ அங்கே கார்டன் சைடில் வந்து இது
ஸோ அழகாக இருக்குல்ல. ஸோ நமக்கு டென்ஷன் இல்லை. இன்ஹவுஸ் விசர்ஜன் பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி கிராண்டாக விசர்ஜன் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம டொமேட்டோ பப்பு இப்போயே தாளிச்சிட்டேன். இது மட்டும் ஏன் மிச்சம் வைக்கணும்? வெதர் சேஞ்ச். இப்போ நல்லா சன்னியாக ஆகிப்போச்சு, பிரைட்டாக சன்னியாக. மணி ஆச்சு 2, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் சூடாக ரைஸ் வச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான்னு சொல்லும் போது அப்போ தான் நம்ம எப்போ அவ்வளோதான் அவ்வாட முடிஞ்சதுன்னு சொல்கிறோமோ அங்கேருந்து தான் நியூ செட் ஆஃப் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அப்புறம் வந்து என்னோடய புடவை ப்ளவுஸு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நோ ஐடியா. நான் லாஸ்ட் எப்போ புடவை கட்டினேன் தெரியுமா? 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும். என் சிஸ்டர்லாம் தங்கச்சி கல்யாணத்துக்கு கட்டினது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரகப்பிரவேசம் அப்போ கட்டினது. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ அந்த புடவைலாம் பார்க்கணும், எடுத்து வைக்கணும், ஐயனுக்கு கொடுக்கணும். ஹோப் நீங்கள் நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. அது கிடையாது, ராங் கெஸ். ஸோ இன்னும் கூட நீங்கள் கெஸ் பண்ண முடிச்சா பண்ணுங்கள். நம்ம அடுத்த vlogல நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கமிங் சூன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன் அட்வான்ஸ். ஹாப்பி கௌரி கணேஷா. இன்றைக்கி வந்து டேட் 26 டியூஸ்டே. நாளைக்கு வெட்னஸ்டே. நாளைக்கு ஃபுல் டே பண்டகை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.